வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 18ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்டில் தான் நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 23,597 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,729 வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,473 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 23,341 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,217 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,085 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் நம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல் ஜோன் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 23,500 500லேருந்து 23,300 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்து 23,100 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதாவது நமக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, 23,500 நமக்கு பிரேக் அவுட் ஆகி நேத்திக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லோ லெவல் 23,350 இருந்துச்சு. அதாவது 500 பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த நமக்கு 300 வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. 23,300 இந்த இடத்துல நமக்கு இதை 350, ஆனால் 300 பிரேக் அவுட் பண்ணலை. 300 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து நம்ம 23,100 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி நேற்று ஹை லெவல் 23,606, அதாவது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் 650 நமக்கு ரீச் பண்ணலை. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து 850 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து 24,000 வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ட் லெவல் ஜோனை செட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. நிஃப்டியோட இப்போ நமக்கு செபி ரூல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்மளோட ஒரு லாட்டுக்கு 25 இருந்த லாட் சைஸ் வந்து இப்போ நம்ம ஒரு லாட் எடுக்கும்போது அங்கே 75 குவான்டிட்டி நம்ம நிஃப்டியை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 20ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ்ல வருது. அதனால இந்த 20ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி வந்து நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நம்மளோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக அளவில் இருக்கணும். அதனால லாஸும் அதிக அளவில் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிறதுக்கு, அதாவது சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் ஃபார் பேங்க் நிஃப்டி. அதோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா செபி ரூல்ஸ் படி மந்த்லி கான்ட்ராக்ட் தான். அதை 20ஆம் தேதியிலேருந்து எஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு இந்த வாரம் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி கிடையாது. இனிமே மாசத்தோட கடைசி புதன்கிழமை தான் நமக்கு எக்ஸ்பைரி இருக்கும். அதனால் ப்ரீமியமும் அதிக அளவில் இருக்கும். ரொம்ப கவனமாக நம்ம ட்ரேடிங்கை இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பைவட் பாயிண்ட்டு கொஞ்சம் மேலே பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 50,512 வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,664 வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,883 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா நமக்கு 50,141 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
அந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,922 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,770 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்க நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டர்ம் ட்ரேடிங்கான ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை பார்க்கலாம். நேத்திக்கு சொன்ன அதே லெவல் தான். நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 49,950, அதுல இருந்து 650. நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 49,950 பிரேக் அவுட் பண்ணல. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 50,074 தான் இருந்தது. இந்த லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம ஜோனை செட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி 650 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜோன், 650ல இருந்து 49,050 வரைக்கும் இரண்டாவது ஜோனை நம்ம செட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மந்த்லி கான்ட்ராக்டுக்கும் மாறினதுனால கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்கள்லாம் சாதாரணமா நமக்கு இறங்கும் பொழுது திரும்பவும் ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட்னாலும் 5 நாள்ல நமக்கு மேல போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஜோனை கால்குலேட் பண்ணி கவனமா ட்ரேடிங் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்தோம்னா 50,800ல இருந்து 51,100 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுதானே இந்த லைனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,600 வரைக்கும் நமக்கு அடுத்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த லெவல்ஸ் நம்ம ஏன் செட் பண்றோம்னா நம்மளோட லாஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம அதிக லெவல்ல நம்மளால ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 hour சார்ட். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி இப்போ சைட்வேஸ்ல மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சைட்வேஸ்ல மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடங்கள்ல இப்படிதான் சைட்வேஸ்ல மூவ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.